திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக இம்முறை போட்டியிடுமா அல்லது புறக்கணிக்குமா என்பது குறித்தான ஒரு முக்கிய முடிவு கூட இருக்க அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கடந்த முறை இது திண்டுக்கல் மாதிரின்னு எல்லாம் சொல்லி அவங்க களத்தை சந்திச்சாங்க. பெரிய அளவு முழு சக்தியும் பயன்படுத்தி செங்கோட்டையன் தலைமையில அந்த தேர்தல் களத்தை சந்திச்சாங்க. அப்பொழுது பாஜகவும் அவங்களோட கூட்டணியில இருந்தாங்க. 25% வாக்களை தான் அவங்க எடுக்க முடிஞ்சது. அப்போதே நாம் சொன்னது மாதிரி இதே இடைத்தேர்தல் தூத்துக்குடி, முதுகுளத்தூர், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி பகுதிகளில் வந்தா அதிமுக டெபாசிட் இழக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி அங்க டெபாசிட் இழந்திருந்தாங்க. இப்பொழுது அவங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்திக்காததற்கு அவங்க கூறிய காரணம், உண்மையான காரணம் 10.5 ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது என்ற ஒரு சூழல் இருந்தாலும் கூட அவர்கள் கூறிய காரணம் இடைத்தேர்தல் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறத இடைத்தேர்தல் திமுக ஆட்சியில நேர்மையாகவும் நாணயமாகவும் நடக்காது என்ற ஒரு குற்றச்சாட்டை கூறினாங்க. ஆனா ஈரோடு கிழக்குல அவங்க இடைத்தேர்தல் எடுத்த 25% வாக்கை விட குறைவாக 3% குறைந்து 22% வாக்கு தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இன்றைய தினம் அதிமுகவின் பலம் ஈரோடு கிழக்குல 22% தான். முந்தைய இடைத்தேர்தலை சந்திக்கும் போது ஈரோடு கிழக்குல 38% பலத்தில் இருந்த அதிமுக கூட்டணி இப்பொழுது வெறும் 22% அங்கு குறைந்து போயுள்ளார்கள். இந்த 22% பேசிக் வாக்கை வச்சு இடைத்தேர்தல்ல டெபாசிட் வாங்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. குறிப்பா இடைத்தேர்தலில் அவங்க கடந்த முறை எடுத்த வாக்கை விட ஈரோடு மக்களவை தொகுதியில் உள்ள ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல 3% வாக்குகளை அதிமுக குறைந்தது என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்ததில்லை. திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு பிறகு வென்றாலும் சரி, மதுரை மேற்கு இடைத்தேர்தலுக்கு பிறகு வென்றாலும் சரி, வந்த 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திருமங்கலம், மதுரை மேற்கு செக்மெண்ட்ல 15%, 14%, 8% வாக்குகளை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இரட்டை இலை கூடுதலாக பெற்றிருந்தது. ஆனால் இடைத்தேர்தலில் கடும் நெருக்கடி உள்ள இடைத்தேர்தலில் பெற்ற வாக்குகளை கூட பொது தேர்தலில் ஒற்றை தலைமையான பிறகு ஈரோடு கிழக்கில் அதிமுக பெறவில்லை என்பது அதிமுகவை விட்டு விலகி சென்ற பல சமூக வாக்குகள் திரும்பி வரவில்லை என்பதுதான் ஈரோடு கிழக்கில் காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஒற்றை தலைமையாக ஈரோடு கிழக்கில் அவர்கள் களத்து நின்றால் எந்த அளவு அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்? பரவலாக அனைத்து தரப்பு மக்களும் ஆதரிப்பாளர்களா அல்லது இது ஒரு பகுதி கட்சி, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கட்சி என்ற புள்ளியில் வாக்கு சதவீதம் மீண்டும் குறையுமா என்பதில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் அவர்கள் நிற்பார்களா நிற்க மாட்டார்களா என்று அவர்கள் கூடக்கூடிய கூட்டத்தில் நிற்க வேண்டாம் என்று கருதி விலகி செல்வதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகம் என்று நான் கருதுகிறேன். காரணம் நின்றால் டெபாசிட்டே ஒரு கேள்விக்குறியாகும், டெபாசிட்டுக்கே ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த வகையில் இப்படி ஒரு டெபாசிட் வாங்குவதற்காக போராடுவதை விட நிற்காமல் விலகிக் கொள்ளலாம் என்ற முடிவை அதிமுக எடுப்பார்கள் என்றே கருதுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.